பாத்தியா ரத்னம், அக்கறைய பாத்தியா? டேய் போதும்டா, விட்டா தூங்க வச்சுட்டு தான் வருவ போல இருக்கு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கோ, இப்ப கிளம்பலாம். வா. வா போலாம். பாருமா, நல்லா தூங்கு என்ன, காலையில பார்க்கலாம். தேங்க்ஸ் பா. அம்மாடி, நீ இனிமே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்பா நான் இருக்கேன் என்ன? சரி, போய் படுத்துக்கோ. போ, காலையில பேசிக்கலாம். போமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானமா இதே பேரு நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க. பரவாயில்லைங்கய்யா, இதே அர்ச்சனை பண்ணிடுங்க. கடவுளே, என் பொண்ணு வள்ளிக்கு வேலன் தான் சரியான துணையா இருப்பான். வேலனையும் வள்ளியையும் எப்படியாவது சேர்த்து வச்சிரு. சர்வமங்கலம் பிராப்திரஸ்து. இந்தாங்கப்பா. போலாங்கம்மா. சரி வேலா, அப்ப நான் கிளம்பட்டுமா? அம்மா இருங்கம்மா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாம். ஏன்பா? அம்மா வந்ததும் வந்துட்டீங்க, அப்படியே உங்க பொண்ணை பார்த்துட்டு போயிடுங்க. யாரு, வள்ளியையா? ஐயோ வேண்டாப்பா, அவளுக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையா ஆயிடும். ஏமா இப்படி பதறீங்க? வள்ளி மேடத்துக்கு தான் உங்களை யாருன்னே தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? யாரோ மாதிரி நின்று பார்த்துட்டு போயிடுங்க. எதுக்கு வேலா இதெல்லாம்? அம்மா பக்கத்துல வரலன்னா கூட பரவாயில்லம்மா, கொஞ்சம் தள்ளி நின்னாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன் வேலா, வள்ளி கிட்ட பேசிட்டியா? அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டியா? இன்னும் இல்லம்மா, இந்த வருஷம் தான் இன்னும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கேன். வருஷம் முதல் ஆளா நான் தான் அவங்களுக்கு விஷ் பண்ணுவேன், ஆனா இந்த வருஷம் தான் பண்ணல. எப்பவுமே நாங்க 2 பேரும் இந்த கோயிலுக்கு தான் வருவோம். என்ன அவங்க மிஸ் பண்றாங்களான்னு பார்க்கலாம் தான் நான் இந்த வருஷம் அமைதியா இருக்கேன். பாவம்ப்பா வள்ளி, அங்க என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியல. சரி, எதுக்கும் ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசு. இல்லம்மா, அவங்க நினைச்சா எனக்கு தெரியும், நான் யோசிச்சா அவங்களுக்கு புரியும். நீங்க வேணும்னா பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வள்ளி மேடம் இங்க வருவாங்க, நீங்க வேணா பாருங்க. அப்படியா சொல்ற? ஆமாமா, கண்டிப்பா வருவாங்க. வள்ளி இன்னும் கீழே வரலையாப்ப? வந்துருவா. மாமா எல்லாமே ரெடி. அடடே, வா 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 வள்ளி, உனக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்கார் உட்கார். எனக்காக வெயிட் பண்றீங்களா? ஏன்பா? என்னம்மா அப்படி கேக்குற? இன்னைக்கு உன்னோட பர்த்டே. போன்ல ஒரு SMS கூட வரல. பேசாம நாமளே அவனுக்கு கால் பண்ணி பேசிடலாமா? ஆஹா, இல்ல வேண்டாம். அவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். வள்ளி, என்னம்மா போனே பார்த்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு நல்லா. ஓகேப்பா. என்னப்பா வேலா, வள்ளி இப்ப வந்துருவான்னு சொன்ன, இன்னும் ஆளை காணோம். சரி, நான் கிளம்பட்டுமா? யாராவது பாத்திர போறாங்கப்பா. அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, கண்டிப்பா வந்துருவாங்க. என்ன வேலா, நீ ஏன் அண்ணன் பையன், அத்தனை கூப்பிடு. அது சரி இரு,
வெயிட் பண்ற நேரத்துல நான் கோயிலை சுத்திட்டு வந்துடுறேன். நீ வள்ளி வந்ததும் சொல்லு. ஆ சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் வள்ளி மேடம் வந்ததான் சொல்றேன். என்னாச்சு மேடத்துக்கு? ஏன் இன்னும் ஆளையை காணோம்? எப்போ இந்த டைமுக்கெல்லாம் வந்து அர்ச்சனையை முடிச்சிருப்பாங்களே, ஏன் இன்னும் வரல? வேலா, ஆ? வள்ளி வந்தாச்சா? ஆ, இன்னும் வரல அத்தை, ஒரு 5 நிமிஷம். ம். ம்? மேடம் 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 என்ன மேடம், என்ன மேடம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? பர்த்டேக்கு விஷ் பண்ணாதவங்களெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? ஓஹோ, அதுதான் கோவமா? பாத்தீங்களா, என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு இவ்வளோ கோவம் வரும்? அப்படின்னா உங்களுக்குள்ள இன்னும் லவ் இருக்குன்னு தானே அர்த்தம்? ஆ லவ்வும் இல்ல ஒன்றும் இல்ல. எப்பவுமே முதல்ல விஷ் பண்றவங்க திடீர்னு பண்ணலனா எல்லாருக்குமே அது தோன்றது தானே. அப்படியா? அதுக்கு தான் நம்ம எப்பவுமே வர கோயிலுக்கே கரெக்டாக வந்தீங்களா?